இப்ப ஹர்ஷித் சிங் தூக்கிடலாமா சொல்லுங்க. பேட் டேஸ் கிரிக்கெட்ல அலோடுங்க. இது என்னடா ஒரு பேட் டேஸ். அடோ பாவி, எதுடா அது? டேய் எப்பறா உங்களுக்கு பிடிச்ச பிளேயருக்குலாம் பேட் டே அலோடு, மத்த பிளேயருக்குலாம் வந்தா உங்களுக்கு ஒத்துக்க மாட்டீங்களாடா? ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி பிளேயருக்கு 365 நாள் ஒரு 5 நாள் பேட் டேஸ். சாம்சன் மாதிரி பிளேயருக்கு 365 நாள் 65 நாள் தான் குட் டே, 300 நாள் பேட் டே தான். மாத்தலாம் கூடாது. அவரு மாத்திரம் அடுத்த மேட்ச் முதல் ஓவர்ல எடுத்து சொல்லுவோம் ஹர்ஷ்தீப் சிங். நானும் அதான் சொல்றேன். சாம்சங் 5 மேட்ச் இங்க பாரு, சாம்சங் நீங்க ஒரு 5 மேட்ச்ல 2 மேட்ச் கணக்கு போட்டு மீதி மேட்ச் நீங்க பேட்டிங் தர மாட்டேன்னு இப்படி பேசினா அவர் எப்படி ப்ரூவ் பண்றது? சரி ப்ரூவ் பண்ணிட்டோம், பேசுங்க. சாம்சன்லயே தொங்கற நம்ம சாம்சங் விடுங்க. சாம்சங் பாவம் அடிச்ச வரைக்கும் ஒருத்தனை காப்பாத்திட்டேன், ப்ளோக்ஸ் எல்லாம் காப்பாத்த முடியாது. ஒரு கடவுள் வந்து எனக்கு நான் என்னோட நாடு நியூசிலாந்து ஜெயிக்க கூடாது, என்ன ஐபிஎல் இடத்துல வேற எடுத்திருக்காங்க, நான் வந்து சிஎஸ்கே டீம் இருக்கேன், இந்தியா டீம் ஜெயிக்கணும்னு அவர் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு இந்தியாவுக்கு. அவ்வளவு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். அடுத்த வீடியோக்காக இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ 7T20. நியூசிலாந்து தானே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. கான்வே வழக்கமா ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவுட் ஆறவரு இன்னைக்கு வந்து 4வது ஓவர்ல அவுட் ஆனாரு. அது ஹர்ஷித் ராணா பந்து போட வந்தாரு, தலைவனுக்கு கையும் வரல காலும் வரல, இப்படி ஆடுறதுன்னே தெரியல. அவர் டிம் சைபர்ட் வந்தாரு, இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கொடுத்தாரு. ஹர்ஷ்தீப் சிங்கை போட்டு பொலன்னு பொழுந்தாரு. அவரு வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல அவுட்டு. ரவீந்திரா இன்னைக்கு செம்மையா ஆனாரு, ஆனா ராங்கான டைம்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு 44. பிலிப்ஸும் 9 ஓவருக்கு 100 ரன் வந்துருச்சு. தேவையில்லாம அந்த ஓவர் ஆல்ரெடி 14 ரன் வந்துருச்சு, தேவையில்லாம இன்னொரு ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆயிட்டாரு. அவரு இருந்தாரு இன்னைக்கு ஒரு 230-40 வந்திருக்கும். இந்த ஆள் அடிச்சிருப்பாங்க நம்ம ஆளுங்க. ஷாட்னர் தி ஆல்ரவுண்டர் இஸ் பேக். அவர் தான் வந்து கடைசியா டீம் 135ல இருந்து 170 வருமாங்கிற நிலைமையில இருந்தது 208 கொண்டு வந்து விட்டாரு. இப்படியோ அடிச்சு கொண்டு வந்தாரு. என் டீம் நாங்களா ஹர்ஷித் ராணா ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் மெயின்டைன் போட்டு ஒரு விக்கெட் வேற எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் மெயின்டைன் ஹர்ஷிப், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் 4 ஓவருக்கு 35 ரன். இன்னைக்கு குல்தீப் வந்து நல்லா பவுலிங் போட்டாரு. பழைய குல்தீப் மாதிரி இல்ல, ஆனாலும் பேக் டு தி ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா வேற லெவல்ல பவுலிங் போட்டாரு இன்னைக்கு. அவர் அக்ரஷன், ஒரு பவுன்சர் போட்டு அப்படியே என்னமோ அவரே பேசிட்டு போனாரு, என்னடா பேட்ல அவுட் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போனாரு. இந்தியா பக்கம் வந்த சாம்சனை தான் இவ்வளவு நேரம் கழுவி ஊத்திட்டு இருந்தேன். அவரு கேட்ச் விட்டு 6 ரன்ல அவுட்டு. அபிஷேக் சர்மா டக் அவுட். இசான் கிசான் வேற லெவல் இன்னிங்ஸ். இசான் கிசான் அப்புறம் அதை பேசிக்கலாம். ஸ்கை பேக் டு தி ஃபார்ம். அவரும் டூபே அவரோட வந்து ஸ்பின்னர் ஷாட்னரையும் இஸ்வோதையும் போட்டு பொழந்துட்டாரு. இந்தியா ஈஸி வின். 4 ஓவர் ஸ்பேர் வச்சு அடிச்சிட்டாங்க 208 ரன். அப்ப இந்தியாவுக்கு வந்து 240-45 நாளுமே சேஸ் பண்ற திறமை இருக்கும் போலதான் இருக்கு. டப்பி ஒருத்தர் தானே இன்னைக்கு நல்லா பந்து போட்டாரு. சிஎஸ்கே ஆஸ்த நாயகன் ஜக்காரி போக்ஸ் 3 ஓவருக்கு 67 ரன் ஐபிஎல்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான் இந்த மேட்ச் பத்தி சொல்றதுக்கு. ஜக்காரி போக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னா ஒவ்வொரு கட்டையா தேடிட்டு இருக்கேன், முட்டு கொடுக்க முடியல. நான் எங்க போய் முட்டு கொடுக்கட்டும். ஆரம்பிங்க. இப்போ சக்காரி போக்ஸுக்கு முட்டு கொடுத்தாலே கட்டையை கீழே விழுந்துரும். அந்த மாதிரி இன்னைக்கு சரியான பவுலிங்கு. அதை விடுங்க. இதுல ஒரு வீக் லிங்கா நான் இன்னைக்கு ஒண்ணு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு பவுலிங் ஆக்சுவலா நல்லாதான் போட்டிருந்தோம் நம்ம. ஆனா கடைசியா சாண்டர் அடிச்சாரு. நம்ம ஒரு 15வது ஓவருக்கு அப்புறம் அந்த டெத் பவுலிங்ல லேக் ஆகிறமோ ஹை ரன் போச்சு எல்லாமே. பாண்டியாவும் சரி நல்லா போட்டாரு. கடைசியே 2 ஓவர் 1 ஓவர்ல நல்லா ரன் கொடுத்தாரு. ஹர்ஷித் சிங் சொல்ல வேண்டாம், சரியா ரன் கொடுத்துட்டு இருந்தாரு. ஹர்ஷித் ராணாவும் டெத் ஓவர்ஸ்ல போக முடியல, ரன் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப டெத் பவுலிங்ல வீக்கா வரமா நம்ம? பூம்ரா இல்லாமையோ இல்ல வேற ஏதாவது பவுலர் இல்லாமையோ அப்படின்னு கேட்கல. நீ எதுக்கு டெத் ஓவர் போற? ஒரு 18 ரன்னுப்பா, அத நீ பேசவே இல்ல. ஹர்ஷ்தீப் சிங் இவரு சொன்னாரு, ஒரு போட்ட 2 விக்கெட் கையில கொடுப்பாங்கன்னு சொன்னாரு. எங்க கையில கொடுத்தாரு? 18 ரன் கொடுத்து மேட்ச் இந்நேரம் போயிருக்கும். இப்ப ஹர்ஷ்தீப் சிங் இப்ப டெப்த் ஓவர் நல்லா போடுவாருன்னு பார்த்தா அங்கேயும் ரன் கொடுக்குறாரு, மேலையும் கொடுக்குறாரு. இப்ப ஹர்ஷ்தீப் சிங் தூக்கிடலாமா சொல்லுங்க.
ஒரு பேட் டேஸ் கிரிக்கெட்ல அலோடு. இது என்னடா ஒரு பேட் டேஸ். அடோ பாவி, எதுடா அது? டேய் எப்படிடா உங்களுக்கு பிடிச்ச பிளேயருக்கெல்லாம் பேட் டே அலோடு, மத்த பிளேயருக்கெல்லாம் வந்தா உங்களுக்கு ஒத்துக்க மாட்டீங்களாடா? ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி பிளேயருக்கு 365 நாள்ல ஒரு 5 நாள் பேட் டேஸ். சாம்சன் மாதிரி பிளேயருக்கு 365 நாள் 65 நாள் தான் குட் டே, 300 நாள் பேட் டே தான். இதுதான்டா உண்மையான வன்மம். நான் வன்மம்லாம் இல்லைங்க, நீங்க ஏன் வன்மத்துல பேசி? வன்மம்லாம் கிடையாது. சாம்சன் செஞ்சுரி அடிச்சா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். எப்படி அடிக்கணுமே? அடிக்க மாட்டான்னு வேணும்னா எப்படி அடிப்பான்? அடிச்சா சந்தோஷப்படுவோம், அடிக்கணும்ல. இப்ப நான் வந்து சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூலயோ சாம்சங் பாயிண்ட் ஆஃப் வியூலயோ பேசல, நான் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசிட்டு இருக்கேன். ஹர்ஷ்தீப் சிங் ஒரு 50 ரன் கொடுத்தா இந்தியன் ஃபேன் சந்தோஷமா இருப்பாங்க, அப்படிதானே சொல்ற? நான் முதல் 2 ஓவர்லயே ஒரு 40 ரன் போயிட்டாரு. டெத் ஓவர்ல நல்லா தான் போட்டாரு. அந்த கடைசி 2 பால் 6 போர் தவிர நல்லா தான் வந்து போட்டாரு. அத கேக்கல, ஏன்னா கடைசியா வந்து பவுலர்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க. நான் கேட்டது ஓப்பனிங்ல கான்வே ஃபார்ம்லயே கிடையாது. கான்வேவை 18 ரன் முதல் ஓவர்ல அடிச்சாரு. எனக்கு அது சொல்லு, நீ தான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஓவர்ல நல்லா. அப்ப அவரை மாத்தலாமா மாத்தக்கூடாதா? எனக்கு அது மட்டும் பதில் சொல்லு. மாத்தலாம் கூடாது, அவரு மாத்திரம். அடுத்த மேட்ச் முதல் ஓவர்ல எடுத்து சொல்லுவோம் ஹர்ஷ்தீப் சிங். நானும் அதான் சொல்றேன். சாம்சங் 5 மேட்ச் இங்க பாரு, சாம்சங் நீங்க ஒரு 5 மேட்ச்ல 2 மேட்ச் கணக்கு போட்டு மீதி மேட்ச் நீங்க பேட்டிங் தர மாட்டேன்னு இப்படி பேசினா அவர் எப்படி ப்ரூவ் பண்றது? சரி ப்ரூவ் பண்ணிட்டோம், விடுங்க. சாம்சங்லயே தொங்கற நம்ம சாம்சங் விடுங்க. சாம்சங் பாவம் அடிச்ச வரைக்கும் ஒருத்தனை காப்பாத்திட்டேன், ப்ளோக்ஸ் எல்லாம் காப்பாத்த முடியாது. இல்ல சக்காரி ஃபோக்ஸ் சொன்னீங்கல்ல, அவரு அதாவது நியூசிலாந்து 50 ஓவர்லயே சொல்லியிருந்தீங்க அவரு வந்து இந்தியா டீம் ஜெயிக்க வைக்கிறது பாடாப்பட்டு இருந்தாருன்னு. அங்க பண்ண எஃபர்ட் இங்க ஒரே மேட்ச் ஒரு ஓவர்ல கொடுத்துட்டாரு. ஒரு ஓவர் தான் மொத்த மேட்ச் திருப்பி விட்டு போயிட்டாரு. நான் கூட சரி இன்னைக்கு இந்தியா போச்சுடா, அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டா முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இல்ல நான் போன் பண்ணி பேசிட்டு இருந்தோம், நானும் பிரபுவும் பேசிட்டு இருந்தோம். என்னடா மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சிரு, 10 விக்கெட் ஆயிரும் போல, சரி சீக்கிரமா வீடியோ பண்ணிடலாம் இன்னைக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். பார்த்தா தலைமை எங்க இருந்து வந்தான்னு தெரியல. அந்த வனிதா விஜயகுமார் மீம் ஒண்ணு ஞாபகம் வருது. எங்க இருந்தோ வந்தாரு மேடம், போட்டு அடிச்சாரு, அவர் மட்டும் கிளம்பிட்டாரு. ஆனா இன்னைக்கு செம்ம இன்னிங்ஸ் ஆடினாரு, சூப்பர் இன்னிங்ஸ் ஆனாங்க. மூணாவது ஒரு சக்காரி ஃபோக்ஸ் கொடுத்ததுதான் டேர்னிங் பாயிண்ட் மேட்ச்லயே. டேர்னிங் பாயிண்ட் வேற பவுலர் இல்ல, மேட் ஹென்ரிக்கு போயிருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் ரெண்டாவது கண்டினியூஸா கொடுத்துருக்கலாமே. இல்ல நான் பிளிக்ஸ் சொல்றது வந்து மிடில் ஓவர்ஸ்ல சொல்றேன். இல்ல நீங்க வந்து எல்லாம் சொல்றீங்க, அவங்களும் வேர்ல்டு கப் இங்க தான் ஆட போறாங்க, அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். யாருக்கா இன்ஜுரி, ஹென்ரிக்குல இன்ஜுரி ஆச்சுன்னு யார் போட ட்ரை தான் பண்ணாரு. ஆனா இவ்வளவு பெரிய ஃபெயிலியர் ஆகும்னு சாண்ட்னர் எதிர்பார்க்கல. ஹென்ரி பொறுத்த வரைக்குமே ஹென்ரி பவர் பிளேல போடுற பவுலர் தான். பவர் பிளேல சூப்பரா போட்டாரு. இவன் சாம்சன் விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் சூர்யாக்குமே நல்ல லைன் வச்சாரு, சூர்யால அடிக்க முடியல. இந்த கீழே டெப்த்ல ஒரு 10வது ஓவர் தாண்டி அவரால் போட முடியல. இப்போ மும்பைல ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க, ட்ரெண்ட் போல்ட் வந்து ஃபர்ஸ்ட்லயே முடிச்சிருவாங்க, ஒரு 3 ஓவர்லயே முடிச்சிருவாங்க. இல்லைன்னா பூம்ராவே நம்ம இந்தியாவில அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓவர் முன்னாடியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு இருந்தாரு. இப்பதான் டெத் பவுலிங்ல நிறைய போட்டுட்டு இருக்காரு. அது மாதிரி மேட் ஹென்ரி அவங்க ப்ராப்பரா ஆடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவர் அவர் கொடுத்து முடிச்சிடணும் அவர் கோட்டாவை. இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி தான் போகணும், 10 ஓவருக்குள்ளே முடிச்சிடும். இல்ல மேட் ஹென்ரி இன்ஜுரி ப்ரோன், அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபோக்ஸ் ஒரு ஓவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா புஷன் சீட் வந்துருச்சு, 2 விக்கெட்டு 10 ரன்னு தான் இருந்தது, நம்ம ஒரு ஓவர் கொடுத்து பார்க்கலாம். அது நல்ல மூவ் தான். ஆனால் ஃபோக்ஸ் வந்துட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக விளையாண்டாரு. ஒரு இன்டர்நேஷ்னல் பவுலருக்கு உண்டான தகுதியே இல்லாத மாதிரி ஒரு பால் போட்டார். மொத்த மேட்சும் 208 ரன்னு ஒரு 14-15 ஓவர்ல அடிச்சுட்டு போறாங்கன்னா ரொம்ப மோசமா இருக்காங்க நியூசிலாந்து இந்த பவுலிங்ல. மேட் ஹென்ரி, ஜேக்கப் டஃபி நல்லா தான் வந்து போறாரு. இவ்வளவு 16 ஓவர்ல முடிச்ச மேட்ச்ல 4 ஓவர் 38 நல்ல பவுலிங் தானே அது. சூப்பரா போட்டாரு. கடைசி ஓவர் மட்டும் தான் அடி வாங்கினாரு அவரோட கடைசி ஓவர்ல. அதுக்கு முன்னாடிதான் நல்லா போட்டுருக்காரு. அது கேட்ச் விட்டாங்க, யார் கேட்ச் விட்டான்னு தெரியல, யாரோ கேட்ச் விட்டாங்க. இல்ல இப்ப கேட்ச் விட்டாங்க போதுதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு நியூசிலாந்துல மட்டும் 4-5 கேட்ச் விட்டுருக்காங்க. 4-5 கேட்ச் எடுத்துக்கலையோனா மேட்ச் சீரியஸாவே எடுத்துக்கலையோ. நாமளே அப்படிதான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இப்ப ஃபீல்டிங் பண்ணி ஒரு இன்ஜுரி வந்துருமோ வேர்ல்டு கப் எல்லாருக்குமே அந்த பயம் இருந்தது. ஆனால் இஷான் கிஷனுக்கு மட்டும் தான் அந்த பயம் இல்லை. பவுண்டரி ஃபர்ஸ்ட்லேருந்து ஓடி சொத்துன்னு விழுந்துட்டு இருந்தாரு. கடைசியாக ஒரு கேட்ச் பிடிச்சும் கையில் அடி,
கடைசியா அவரு தான் அடிச்சு இவ்வளோ பாதுகாத்த மற்ற யாரும் அடிக்கல. ஆனால் இஷான் கிஷான் தான் அடிச்சு மேட்ச் இது பண்ணி கொடுத்தாரு. ஒரு இல்லை எல்லாத்துக்குமே பயம் இருக்கு. நியூசிலாந்து பிளேயர்ஸுக்குமே பயம் இருக்கு. ஒரு இன்ஜுரி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா வேர்ல்டுக்கு பக்கத்தில் இருக்கு. ஏன்னா ஒரு வாரம் தான் இருக்கு, சொல்ல போனா ஒரு 10 நாள் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சக்காரி பாக்ஸுக்கு மட்டும் தான் பயம் இல்ல, அதனாலதான் நீங்க போட்டு அடியேட்டு வச்சுட்டாங்க. அடுத்தது இந்த டிஷர்ட் போட்டிருக்கிறதுக்கான காரணம் யாருக்கா தெரிஞ்சா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். டிஷர்ட் தெரியலையா? தம்பி பொழுது விட்டாங்கல்ல மிச்சல் சண்டை தான் அடி வாங்கிட்டாரு. சூர்யா அப்பப்ப சொல்லுப்பா, மும்பை இந்தியன்ஸ்ல சூர்யா இருக்காங்க. கேப்டனா என்ன ஒரு இந்தியா டீமுக்கே கேப்டனு, ஆனா உங்க டீம் கேப்டன் பண்ண முடியாது அப்படிதானே? அப்படி எல்லாம் இல்ல. சரி விடுங்க, 23 இன்னிங்ஸ்க்கு அடுத்தது நீ சாம்சனை சொல்ற. நான் பாரு ஒளிச்சு வச்சிருந்த சூர்யாவை 23 இன்னிங்ஸ் கழிச்சு 50 அடிச்சிருக்காரு தலைவன். 23 இன்னிங்ஸ் கழிச்சு 50 அடிச்சிருக்கலாம் பேச மாட்டீங்க. ஒரு 2 மேட்ச் அடிக்கலையா, அதனால இவங்க வந்து நம்மள திட்டிட்டு இருக்காங்க. சாம்சங் சூப்பர் ஸ்டார் பிளேயருக்கும் டைம் டு ப்ரூவ் பிளேயருக்கும் வித்தியாசம் இருக்கு. இஷான் கிஷான் இன்ஜூரியா ஆனாலும் ஓடுனுங்கிற வித்தியாசம் ஏன் இன்னைக்கு இருக்கு? கையில அடிபட்டிருக்கு, ஆனா 19வது ஓவர்ல ஓடி போய் பால் தடுக்க ஓடுறாரு. ஓடி போய் அந்த புழுதியில உழுவுறாரு அந்த மண்ணில். ஏன்னா ஒரு ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இருக்கு. ஸ்கைக்கு அவசியம் கிடையாது, ஆனா ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர். சாம்சங் சூப்பர் ஸ்டார் பிளேயர் கிடையாது, அடிச்சாதான் டீம்ல இருக்க முடியும். சரி, அடிக்காமே பட்ஜெட்ல இருக்க முடியாது. சுத்தி சாம்சனே அடிவாங்க. ஆனா நான் சாம்சங் பேச்சே எடுக்கல. நல்லா ஆனாருண்ணா, ஸ்கை நீ சூப்பரானாரு. இன்னைக்கு பிச்சை வந்து ஒரு இந்த குத்தன பால் இப்படி கூட ஸ்விங் ஆகல. வந்து ஓவர் டியூ, பயங்கர டியூ. இல்ல இவரு போட்டாரு, ஜேக்கப் டப்பி போட்ட பால் பயங்கரமா ரெண்டாவது ஒரு பால் ஸ்விங் ஆச்சு. அதான் அந்த மாதிரி ஆச்சு. ஆனா டியூ மோசமான பிச்சு. எனக்கு பயமா இருக்கு. நைட் நடக்கிற மேட்ச், இந்தியாவில வேற மேட்ச் நடக்குது. நாம செகண்ட் பவுலிங்ல மாட்டினோம்னா நம்ம பவுலிங்க வச்சுக்கிட்டு ஒரு இன்னைக்கு நம்ம டாஸ் தோத்துறோம்னா நினைச்சு பாருங்க. நான் தான் சொல்றேனே, திரும்ப சொல்றேனே, நமக்கு பவர் ஹிட்டிங் ஃபுல்லா இருக்கு. ஆனா பவுலிங்ல இன்னுமே பிரச்சனை இருக்கு. நீங்க டெத் பாலிங் பார்த்தீங்க, ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப நாளாவே இந்த எக்ஸ்ட்ராஸ் நிறைய போடுறாரு. ஓப்பனிங் ஓவரில் விக்கெட் எடுக்கிறாரு, ஆனால் ரன்னு நிறைய போடுறாரு. இவன் ஹர்ஷித் ராணா லிஸ்ட்லேயே அவரும் சேர்ற மாதிரி இருக்காரு. இப்போ இந்த டைமில் போய் நம்ம போய் தேட முடியாது யாரையும். எக்ஸ்ட்ரா பேட்டிங் வேணும்னா ஹர்ஷித் ராணா உள்ள ஆடணும். ஆனால் ஹர்ஷித் ராணா வச்சு நம்ம டெப்த் ஓவர் போடவே முடியாது. ஏன்னா இன்னைக்கே பார்த்தோம் மொதல் ஓவர் மெய்டனுக்கு. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ ரன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 35 ரன் கொடுத்துருக்காரு. 3 ஒரு ஓவர் மெய்டனு 3 ஓவர் போட்டு 35 ரன். அதை சொன்ன அந்த 12 ரன் ரேட் 14 ரன் ரேட் வந்துருச்சு ஒரு பேட்டிங் எக்ஸ்ட்ரா ஆடணும்னா. நீங்கள் என்னதான் இப்போ நீங்கள் சஞ்சு சாம்சன் ஃபெயில், அபிஷேக் சர்மா ஃபெயில்னாலும் இன்னைக்கு 210 டார்கெட் ஒன்றும் சும்மா கிடையாது. என்ன பிச்சு கொடுத்தாலும் அந்த டார்கெட் அடிச்சிட்டாங்க. சக்ஸஸ் ஆயிடுச்சு டீம். அப்படிங்கிறப்ப நம்ம சக்ஸஸ் மட்டும் பார்த்துட்டு போகணும். அதனால நீங்கள் எனக்கு ஒன்றும் பவுலிங் ரன்னு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனாலலாம் ஒரு பவுலிங் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, மேலேயும் மாற்ற போகிறதில்ல. திரும்பி இந்த கான்ஃபிடென்ட்டோட தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி டீமில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இருக்காது. இது நாம் இவ்வளோ கிரிட்டிக்கலாக போட்டு யோசிக்கிறோம், அந்த இது மைண்ட்லேயே அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே டீம்ல இருந்தாலும் சரி, எல்லாம் வின்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்ப்பாங்க. நான் பெருசா பார்த்த மேஜரா 2-3 விஷயம் நல்ல பாயிண்ட்னா, இன்னைக்கு வந்து தூபேவை கரெக்டான பிளேஸ்ல இறக்குனாங்க. நீங்க எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு கரெக்டான பிளேஸ்ல தூபே வந்தாரு. ஸ்கை கூட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சாங்க. இப்ப இன்கேஸ் தூபேவோ ஸ்கையோ இறக்கையில இருந்தா கீழே ஹர்திக் பாண்டியாவோ ரிங்கு சிங்கோ வந்து அந்த இடத்துல அடிச்சு முடிச்சு கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, டிபெண்டன்சியா இருந்த அபிஷேக் சர்மா மேல இருந்த ப்ரெஷர் போயிருக்கு. இப்போ சூர்யா வந்திருக்காரு, சூர்யா நல்லா ஃபார்முக்கு திருப்பி வந்துட்டாரு, தூபேவும் திருப்பி ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க. எல்லா நன்றிகளும் சக்காரி ஃபோக்ஸுக்கே. இந்த மேட்ச்ல நான் பவுலிங் பேச குறை சொல்ல மாட்டேன்னா, இந்த டியூ இருக்கிற பிச்சில நம்ம 16 ஓவர்ல வச்சிருக்கோம், 4 ஓவர் ஸ்பேர் வச்சு வச்சிருக்கிறோம்னா, நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினோம்னா 260 to 270 கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. சாம்சங் இன்னைக்கு செஞ்சுரி கூட அடிச்சுக்கலாம், அபிஷேக் சர்மா செஞ்சுரி கூட அடிச்சுக்கலாம், இஷான் கிஷன் செஞ்சுரி கூட அடிச்சிருக்கான். அப்ப வந்து நாம வந்து 200 ரன், இப்ப நான் போன ரிவ்யூலயே சொன்னேன், நாம வந்து 260 ரன் அடிக்கணும். இவ் அவுட் ஆனாலும் இவ் அவுட் அடிக்கணும். 2 விக்கெட் போயிருச்சு, 10 ரன்னுக்கு 2 விக்கெட். 3வது ஓவர் என்ன ஸ்டோக் வைக்க பார்த்தாரு இஷான் கிஷான், 24 ரன் அந்த ஓவர்ல அடிக்கணும் மட்டும் தான் நினைக்கிறாங்க நம்ம ஆளுங்க. நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணி 20வது ஓவர்ல கொண்டு போய் ஜெயிப்போம், 19வது ஓவர்ல கொண்டு போய் ஜெயிக்கும்லாம் இன்டென்ஷனே கிடையாது. ஹர்ஷீப் சிங் பத்தி சொல்றீங்க, ஹர்ஷீப் சிங்
5 மேட்ச் ஒரு மேட்ச் சுமாரா என்னைக்குமே பந்து போடுவார். ஐபிஎல் ஓகே, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயுமே ஓகே. அவர் நாம பெருசா குறை சொல்ல முடியாது. 90 மேட்ச்ல 134 விக்கெட்னா வேற எந்த பவுலருக்கும் அவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையவே கிடையாது. பும்ரா வந்தாருன்னா லீத்தல் காம்பினேஷனு. ஹர்திக் பட்டேல், பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல். நான் சொல்ற மாதிரி ரிங்கு சிங், சிவம் துபே தூக்கிவிட்டு குல்தீப் உள்ள போட்டாங்கன்னா யார் நம்ம கிட்ட 160 170 ரூபா இந்தியா அடிச்சு யார் நம்ம கிட்ட திருப்பி அடிக்க போறாங்கிற நிலைமை தான் இந்தியா டீமுக்கு. காலை தூக்கிவிட்டு நிக்கலாம், ஃபைனல் நாங்க வரோம், எங்களுக்கு எதிராக யாரு ஆட வரங்கிற நிலைமை தான் இந்தியா. இப்போ இதே 190 இருக்குன்னா 200 ஸ்கோர்னு வையே, இது 200 ஸ்கோரே அவங்க அடிக்காம ஃபுல்லாவே நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க பவுலிங் நல்லா போட்டிருந்தா, டியூ இல்லாம பவுலிங் நல்லா போட்டிருந்தா மேட்ச் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். சீக்கிரமா மேட்ச் முடிஞ்சு நான் சொல்றேன்னா, ஜக்காரி போக்ஸ் ஓவர் கொடுக்காம வெளியே உட்கார வச்சுட்டு இன்ஜுரி, கை இன்ஜுரி, கால் இன்ஜுரின்னு சொல்லிட்டு வெளியே உட்கார வச்சிருந்தாவே 20வது ஓவர் போயிருக்கும். இல்ல நியூசிலாந்து கம்ஃபர்டபுளா இந்த மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க. ஜக்காரி போக்ஸ் ஒரு கடவுள் வந்து எனக்கு நான் என்னோட நாடு நியூசிலாந்து ஜெயிக்க கூடாது, என்ன ஐபிஎல் இடத்துல வேற எடுத்திருக்காங்க, நான் வந்து சிஎஸ்கே டீம்ல இருக்கேன், இந்தியா டீம் ஜெயிக்கணும்னு அவர் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு இந்தியாவுக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இல்லைன்னா அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிருக்கும். ஸ்கை எடுத்தோட தடல் போடலாம் அடிக்கல, 10 பந்துக்கு 10 ரன் தான் இருந்தாரு. ஒரு இசான் கிஷன் அந்த இடத்துல அவுட் ஆயிருந்தா மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பெருசா நெகட்டிவ்லாம் நம்ம பேசலாம், இத்தனை பேசியிருந்தாலுமே இன்னைக்கு எல்லாமே பாசிட்டிவ்னா சூர்யா திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க துபேவும் நல்லா ஆடுறாங்க. பவுலிங்ல சின்ன வீக்கு கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா பவுலிங்கும் நம்ம சூப்பரா போட்டுருவோம். டீமாவே நம்ம ஒரு செட்டா வந்துட்டோம், ஒரு ஃபார்முக்கு வருது. ஓப்பனிங் ஃபெயில் ஆனாலும் மிடில் ஆர்டர்ஸ் அடிக்கிறாங்க, ஓகேவா? ஒரு டீமா செட் ஆயிருச்சு. இந்த ஃபுல் ஃபார்மோட போக்கஸோடய நம்ம த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு வேர்ல்டு கப்பும் போனோம்னா நம்ம வேர்ல்டு கப்பை அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல எனக்கு என்னமோ வேர்ல்டு கப்பு அடிக்கணும், இந்த டீம் இப்படியே செட்டா இருந்தாலும் வேர்ல்டு கப் நமக்கு தான். இந்த ஒரு நீ சொல்ற மாதிரிதான், நீ இன்னைக்கு பேசிட்டு இருக்க இந்த 200 அடிச்சுட்டா எந்த டீமுமே 200லாம் அடிக்கல. நீ வேலை T20 கடைசியாக எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீமுமே இந்த மாதிரி ஈஸியாக 200 எந்த டீமுமே தொடல. நீ வேற எந்த ஒரு மேட்ச் எடுத்து பார்த்தாலும் இவ்வளோ ஈஸியாக 14 ஓவரில் 208 அடிச்சதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் பார்க்குறேன். போன மேட்ச்சு பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக அடித்தோம். அபிஷேக் சர்மா வந்து 240க்கு நம்ம இன்னைக்கு 208 அடிச்சுமே நம்ம ஃபியர் ஆகல. இந்தியா தான் ஜெயிக்க போகுதுன்னு கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீ நினச்சி பார்த்தோன்னா 208னா மேட்ச் முடிஞ்சுது, அவங்க தான் ஆப்போசிட், இவங்க நியூசிலாந்து தான் வின்னுன்ட்டு. ஆனால் இப்போ நமக்கு பவர் ஹிட்டர் அதிகம் ஆனதையும் நமக்கு 208ல் ஒரு ஸ்கோரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நமக்கு காம்படிட்டர் எந்த டீமும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு கப் நமக்குங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு இதை காமிச்சிட்டாங்க, நமக்கு தான் அப்படி ஒரு. சரி, லாஸ்டா ஒரே ஒரு கருத்துரா. இப்போ வந்து சாக் ஃபோக்ஸ், சிஎஸ்கே பிளேயர் சாக் ஃபோக்ஸ் இருக்கார்ல, வராதீங்க என்கிட்ட கட்ட இல்லைங்க. இல்ல அவருக்கு வரல. இப்போ எப்படியும் சாண்ட்னர் கிடையாது, இந்த சாக் ஃபோக்ஸ் தான். இந்த சிஎஸ்கே பிளேயர் சாக் ஃபோக்ஸ் இருக்காருல்ல, அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் அருமையான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து உள்ள ஜிமினிசம்னு ஒருத்தர் இருக்காரு. அடுத்த மேட்ச் ஜிமினிசம் ஆடுவாரா, வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன் நான். இல்ல இன்னைக்கு ஃபைனல் பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல ஆடிட்டு இருக்காரு. அடுத்த மேட்ச் வந்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு மார்க் சாப்மன் பிளேஸ்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன் நான். என்ன எப்படி இருந்திருக்காங்கன்னா, மெயின் பேட்டிங் 2 பேட்டிங், அதாவது இந்தியா மாதிரி ஒரு ஓப்பனிங்கரோட மெயினில் தான் ரன் வரும். அந்த 2 அபிஷேக் சர்மாங்கிற நம்பர் 1 பேட்ஸ்மேன், அவர் விக்கெட் எடுத்தாலுமே அவங்க மேட்ச் வின்னுன்னு நினைக்கும் போது அவங்க ரேடார்லேயே இருந்திருக்க மாட்டார் இஷான் கிஷன். அவர் வந்து அடித்து மேட்ச் 208ங்கிறது ஒரு 16 ஓவரில் போவையில். எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட அப்பயே சொன்னேன், விராட் கோலி இருக்கும்போது ஒரு இன்னிங்ஸ் இந்த மாதிரி வாஸ் அவுட் வரோம்னா அடுத்த இன்னிங்ஸ் அவங்க ஒரு 1 டேல ஒரு வெறியாக இருக்கணும். அந்த வெறியை நான் இப்போ தான் T20யில் பார்க்குறேன், பேட்டிங்கில் பார்க்குறேன். இந்தியாவுக்கு ஒரு மொமெண்டம் கிடச்சிச்சு. இனிமேட்டு நீங்கள் 250 அடித்தாலும் இந்த டீம் அடிக்க தான் போகுது. எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. இவங்க எந்த ரன்னாக இருந்தாலும் இப்போ பவுலர் பயப்பட தான் போகிறாங்க, அந்த பயத்தாலேயே ரன் வரப்போகுது. அதனால் நியூசிலாந்து அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-0ங்கிற இந்தியா வின் பண்ண போது, இது வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறோம். அடுத்த மேட்ச்ல எப்படி இந்தியா ஜெயிக்கும்ன்ற ஒரு ஃபேவரஸோட நாங்களும் கிளம்புறோம். நெக்ஸ்ட் மேட்சோட போஸ்ட் ரிவ்யூல பார்ப்போம். எல்லாத்துக்கும் குட் நைட் அண்ட் பாய்.